ஹாய், வெல்கம் பேக் டு மை சேனல் ஸ்டைலிஷ் மெஹந்தி ஆர்ட். நம்ம சேனலில் அட்வான்ஸ் கிளாஸஸ் பார்த்துட்டு இருக்கோம். கிளாஸ் 25. இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா டைப்ஸ் ஆஃப் லீவ்ஸ் தான் பார்க்க போகிறோம். நம்ம சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். பேசிக் கிளாஸில் நம்ம லீஃப் பார்த்துருப்போம். ஸோ அதிலே இப்போ கொஞ்சம் அட்வான்ஸாக பார்க்க போகிறோம், எந்தெந்த ஷேப்லலாம் போடலாம் அப்படின்னு. ஸோ எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட் ஒன், நம்ம எப்பயுமே பேசிக்காக ஒரு லீஃப் போடுவோம் இல்லையா, ஸோ அதே மாதிரியே ட்ரா பண்ணிக்கோங்க. இது உள்ளே ஃபுல்லாகவே நம்ம ஷேட் பண்ண போகிறோம். ஜஸ்ட் அந்த மேலே மட்டும் ஷேடிங் கொடுங்க. ஷேடிங் மட்டும் கொடுத்துட்டு அப்படியே விட்டுட்டோம் அப்படின்னா அது நல்லாவே இருக்காது பார்க்க. ஸோ மேலே திக் லைனாக கொடுக்கணும். ஓகேவா? திக் லைனுன்றதுமே ஃபுல் அண்ட் ஃபுல் திக் லைனாக கொடுக்கக்கூடாது. ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது கொஞ்சம் தின் லைனாக கொடுத்துட்டு அந்த மிடில் இருக்குது பார்த்திங்களா, அதில் மட்டும்தான் நீங்கள் திக்காக கொடுக்கணும். அந்த லீஃபோட அந்த ஃபஸ்ட்டில் வரும்போது கொஞ்சம் தின்னாக கொடுத்துக்கோங்க. எல்லாத்துலேயுமே ஒரு சின்ன சின்ன சேஞ்சஸ் மட்டும்தான் இருக்கும். ஸோ உங்களுக்கே பார்த்தா புரியும். இதில் என்ன கொடுக்குறேன் அப்படின்னா சென்டரில் ஒரு லைன் கொடுத்துட்டு சைட்ஸ் ஃபுல்லாகவே நம்ம சின்ன சின்ன லைனாக கொடுக்குறோம். நெக்ஸ்ட்டு தேர்ட் ஒன், நான் கொஞ்சம் கிராஸாக போட்டுக்கிறேன், கொஞ்சம் பெண்டாகி போடுற மாதிரியும் போட்டிருக்கேன். ஸோ சென்டரில் ஒரு டிசைன் கொடுத்துக்குறோம். நெக்ஸ்ட்டு அந்த டிசைனை விட்டுட்டு மேலே ஃபுல்லாகவே திக் பண்ணிக்கலாம். ஃபோர்த் டிசைன், இதில் ஒரு சின்ன சேஞ்ச் என்ன அப்படின்னா அந்த சென்டரில் போடுற இந்த லைன் மட்டும்தான். இதுக்கு மேலே நம்ம அந்த லீஃப் ஷேப் போட்டுக்கலாம். போட்டுட்டு அந்த சென்டரில் இருக்கு இல்லையா, அதை தவிர மற்ற இடத்துல எல்லாத்துலேயுமே ஷேட் பண்ணிக்கோங்க. லைன் ஷேடிங் கொடுக்குறேன் நான். உங்களுக்கும் நம்மளோட கிளாஸில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா கீழே கொடுத்துருக்க டெலிகிராம் லிங்க்கில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு பார்த்தது ஃபுல்லாகவே சிங்கிள் லீஃப் மட்டும்தான். இப்போ என்ன பண்ண போகிறோன்னா ஒரு 3 லீஃப் இருக்கிற மாதிரி போட போகிறோம்.
இதில் ஒரு சின்ன சேஞ்ச் என்னென்னா, கொஞ்சம் பெருசாக போடுறோம். பெருசாக போட்டு அந்த ஃபஸ்ட்டு வருது இல்லையா, ஸோ அந்த நுனியில் மட்டும் கொஞ்சம் சின்னதாக, ஓகேவா? சென்டரில் ஒரு லைன் கொடுத்துக்கோங்க, ஓவல் ஷேப். இப்போ என்ன மாதிரி போட போகிறோம் அப்படின்னா, அந்த பெட்டல்ஸ் போடுவோம் இல்லையா ஃப்ளவருக்கு, அந்த மாதிரி தான் நம்ம லீஃப் போட போகிறோம். ஸோ 3 லீஃப் வந்துட்டு போட்டுட்டு, இல்லை சென்டரில் ஒரு லைன் கொடுத்துருக்கேன். எதுக்காகனா ஒன் சைடு வந்து டாட்டட் வச்சுட்டு இன்னொரு சைடு ஃபுல்லாகவே நான் திக் பண்ணிக்க போகிறேன். நெக்ஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம வெயின்ஸ்லாம் பார்த்துருப்போம், அந்த மாதிரி லீஃப் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஷேப்பை வந்துட்டு நீங்கள் ட்ரா பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி லீஃப் ஷேப்லேயே வந்துட்டு நம்ம ட்ரா பண்ணணும், ஓகேவா? ஸோ ட்ரா பண்ணிவிட்டு இதில் வந்துட்டு நம்ம திக் லைனாக கொடுத்துக்கலாம். இப்படி எனக்கு வரல அப்படின்னா, நீங்கள் வந்துட்டு பென்சிலாலையும் ட்ரா பண்ணிக்கோங்க, இல்லைன்னா கோன்லேயே வந்துட்டு ரொம்ப தின்னாக ட்ரா பண்ணிக்கோங்க.
இப்போ ஒரு பெரிய லீஃப் வந்துட்டு ட்ரா பண்ணிக்கோங்க. கொஞ்சம் தின்னாக ட்ரா பண்ணிக்கோங்க. இதை விடவும் கொஞ்சம் தின்னாக ட்ரா பண்ணிக்கோங்க. இப்போ இதோட சென்டரில் வந்துட்டு நம்ம இந்த லீஃப் வந்து போட்டுக்கலாம். தனித்தனியாக போடணும். போட்டுட்டு இதில் வந்துட்டு திக் லைனாக கொடுத்துக்கோங்க. மேலே போட்டிருக்கோம் இல்லையா, அதே லீஃப் தான். இதுலேயுமே அதே மாதிரி லீஃப் ட்ரா பண்ணிக்கோங்க. இதில் ஒரு சின்ன சேஞ்ச் என்ன அப்படின்னா, ஒரு லீஃப்க்கு வந்துட்டு நம்ம ஷேட் பண்ண போகிறோம், இன்னொரு சைடு வந்துட்டு நம்ம திக்காக கொடுக்க போகிறோம். ஓகேவா? ஒரு லீஃப் விட்டு நீங்கள் வந்து ஷேட் பண்ணிக்கோங்க. இன்னொரு சைடு வந்துட்டு நம்ம திக் பண்ணிக்கலாம். இதில் எப்படின்னா, நம்ம வெயின்ஸ் போட்டோம் இல்லையா, அந்த மாதிரி வெயின்ஸ் போட்டுக்கோங்க. இதுக்கும் மேலே இந்த மாதிரி லைன் ஷேடிங் கொடுத்துட்டு அதில் சின்ன சின்ன டாட்ஸ் வச்சுக்கலாம்.
உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கா அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.